கருணை வடிவமே சாயிநாதனே. என் அன்பின் பிரியமே, மலர்ந்த முகத்தோடுதான் இருக்கின்றாய். ஆனால் உன் மனதில்தான் ஆயிரம் குழப்பங்கள். நடக்கும் எதுவும் உனக்கு பிடிப்பதில்லை அல்லவா? என்ன நடக்கின்றது என்பதை உன்னால் யூகிக்க முடியவில்லை அல்லவா? இதோ உன் அதீத குழப்பங்களுக்கு விடை தரவே, உன்னை தெளிய வைக்கவே இன்று உன் சாய் உன்னை தேடி வந்துள்ளேன். இப்பொழுது நீ ஏற்றுக்கொண்ட பிரார்த்தனை நடக்குமா நடக்காதா, இவ்வாறு நடக்குமா அல்லது இவ்வாறு நடந்துவிடுமா என்றெல்லாம் பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். இதோ இப்பொழுது சொல்கின்றேன், உனக்கு எது நடக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றேன். முழுமையாக கேட்டு இதுதான் நடக்கும் என்பதை தெரிந்து கொள். எனக்கு மட்டும் எதற்காக அநேக கஷ்டங்கள் சாயப்பா என்று எப்பொழுதும் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். ஆனால் கண்மணி, வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்டகாலம் என்பதற்கு முதல் பாதி விதி கர்மவினை, மறுபாதி அவரவர் மனம்தான் காரணம். அதிலும் குறிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் எதிர்மறை நிகழ்வுகளுக்கெல்லாம் நீதான் காரணம், நீ மட்டும்தான் காரணம். என்ன சாயப்பா, என் பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணமா என்று தானே கேட்கின்றாய்? ஆம், நீ என்றால் உன் மனம், அலைபாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனம்தான் காரணம். ஒரு நிலையில் உன் மனம் எப்பொழுதும் நிற்பதில்லை. புரியவில்லையா? இப்பொழுது நான் உனக்கு சில கேள்விகள் கேட்கின்றேன். அதற்கு உன் மனசாட்சியின்படி உன் பதிலை கொடு. எப்பொழுதும் நீ சொல்வது எனக்கு மட்டும் நன்மைகள் நடப்பதில்லை, நான் சிரித்தே பல நாட்கள் ஆகிறதே என்கின்றாய். ஆனால் சற்று யோசித்து சொல், உனக்கு நன்மைகள் நடக்கவில்லையா? ஒவ்வொரு முறை உனக்கு நன்மை நடக்கும் பொழுதும் நீ மனதார மகிழ்வதில்லை. ஏதோ ஒரு வித பயத்துடனே அந்த நன்மையை அணுகுகின்றாய். இப்பொழுது இது நடந்துவிட்டது, இனி எப்பொழுது எனக்காக கஷ்டங்கள் வருமோ என்று எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுகிறாய். உண்மையை சொல், நீ மனதார சிரிக்கும் சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் மறந்து, உன்னை மறந்து நீ அந்த சூழ்நிலையை ரசித்திருக்கின்றாயா? அல்லவே, நன்றாக சிரித்து விட்டேன், இனி எப்பொழுது அழ நேரிடுமோ என்று ஒருவித எதிர்மறை சிந்தனை உன்னை ஆட்கொள்கின்றதல்லவா? உனக்கு நன்மையே நடந்தாலும் இனி அடுத்த தீமை எப்பொழுது நடக்குமோ என்று பயந்து கொள்கின்றாய். நேர்மறையான சூழ்நிலையில் நீ எப்பொழுது இருந்தாலும் அந்த கணத்தை ரசிக்க மறந்து, இனி எதிர்காலத்தில் அடுத்து வரும் நாட்களில் எவற்றை நான் எதிர்கொள்ள நேரிடுமோ என்று பதறுகின்றாய். இந்த மனநிலையில் நீ இருப்பதால்தான் உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ உணர்வதில்லை. எப்பொழுதும் ஏதேனும் சோதனைகள் உன்னை சூழ்ந்திருப்பதை போன்று உணர்ந்து கொண்டே இருக்கின்றாய். நன்மைகளை முதலில் வரவேற்க கற்றுக்கொள். இந்த கணத்தில் இக்ஷணத்தில் வாழ கற்றுக்கொள். உனக்கு ஒரு துளி நன்மை நடந்தாலும் 1000 மடங்கு சந்தோஷப்பட்டுக்கொள். உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். 10 மடங்கு தோல்விகளை சந்தித்தாலும் அதை 1 மடங்காக்கி அடுத்த நாள் வெற்றியை காண்பேன் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். இப்பொழுது கொண்டிருக்கும் இந்த மனநிலையை எதிர்மறையாக மாற்றிக்கொள். எந்த தீமை நடந்தாலும் இனி எனக்கு அடுத்து நன்மை நடக்கப் போகின்றது என்பதை நம்பு. ஆம் கண்மணி, உனக்கான பகைவர்கள் வெளியில் இருப்பவர்கள் அல்ல. மாயை வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன் ரூபத்திலேயே இருக்கின்றது. உன் மனம்தான் உனக்கு எதிரியாக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒன்றை புரிந்து கொள், இந்த உடல் நிலையற்றது. முந்தைய பிறவியில் வேறு உடல், இந்த பிறவியில் வேறு உடல். ஆனால் ஆன்மா என்பது நிலை உள்ளது. அது என்றும் உன்னை சேர்ந்தது. நீ உன்னுள் புலம்புவதற்கு முக்கிய காரணம் என்னவென்று தெரியுமா? மாயை என்ற எதிர்வினையும் ஆன்மா என்ற நேர்மறை சாயல்கள்தான். நல்லதை உன் மனதில் யோசனையாய் நீ செலுத்தும் பொழுது ஆன்மாவிடம் மாயை என்ற ரூபம் சண்டையிடுவதுதான் உன் மனம் படும் வேதனை. எப்பொழுதும் மாயா சக்தி உன் மனதை குழப்பிக்கொண்டே இருக்கின்றது. நன்மைகள் நடந்தாலும் அதை நீ உணர முடியாமல் அது தடுக்கின்றது. அந்த வேதனை உன்னுள் எழும்பொழுது உன் நிம்மதி தூள் தூள் ஆகின்றது. ஆனால் இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் முடியத்தான் போகின்றது. இவையெல்லாம் யாரால் முடியும்? யாருடைய உதவி எனக்கு கிடைக்கப் போகின்றது? எனக்காக யாரை நீங்கள் அனுப்பப் போகின்றீர்கள்? அல்லது உங்கள் கருணையும் ஆசையும் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் இவை எல்லாம் உன்னால் தான் முடியப் போகின்றது. உன் மனதை நீ தெளிவாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது, தெளிவான நீரோடையாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது அதில் கலங்கியிருக்கும் கலங்கல்கள் எல்லாம் கரை ஒதுங்கிவிடும்.
இந்த சாயின் அன்பும் ஆசையும் என் பிள்ளையான உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். என் ஆசையினால் சூரியனின் வெளிச்சம் பட்டு அகண்டம் எப்படி ஜொலிக்குமோ அதைப்போல் என் பேரொளிப்பட்டு உன் வாழ்க்கையும் ஜொலிக்கப் போகின்றது. உன் மனதில் நிம்மதி சந்தோஷம் நிறைந்து நீ எதிர்பார்க்கும் ஒரு பெருவாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய். வெற்றிகரமாக எல்லா எதிர்மறை சூழ்நிலையில் இருந்தும் நீ வென்று வந்து விட்டாய். இப்பொழுது நீ முன்பு போல் இல்லை. அதிகப்படியான அறிவுரைகள் உனக்கு தேவையும் இல்லை. எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு மனப்பக்குவமும் அடைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் சில சமயங்களில் உன் மனப்போக்கை நீ கண்டிக்க முடியாமல் இருக்கின்றாய். ஆனால் அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. காலம் அதை பார்த்து கொள்ளும். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே அமையும். உன் மனம், எண்ணங்கள், செயல்கள், பாதைகள் என்று நல்லதாக என் சாயலில் இருந்து எல்லாமும் உனக்கு அமையும். இனி எனக்கு நல்லதே நடக்கும் என்று எத்தனை உறுதியாக நீ உன் மனதை ஆட்கொள்கின்றாயோ அத்தனை உறுதியாக இனி உனக்கு நல்லது நடக்கும். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? கவலை கொள்ளாதே கண்மணி. சத்தியத்திற்கும் இந்த சாய் அப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கின்றார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலையும் தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவிப்பதெல்லாம் நிச்சயம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் கூட இனி உன்னை தேடி உன் உதவியை நாடி காத்திருக்கும் காலம் நிச்சயம் வரும். என் அன்பு கண்மணியே, உனது விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். பகவான் உனக்கு இன்பமயமான இருப்பிடத்தை அளிப்பார். உன் விருப்பங்கள் யாவற்றையும் அந்த இறைவன் நிறைவேற்றுவான். ஞாபகம் வைத்துக்கொள், இவை எல்லாம் இந்த சாயப்பாவின் சத்திய வாக்குகள். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும். இனி ஒரு நொடி கூட என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று குழம்பி தவிக்காதே. இன்றும் எப்பொழுதும் இந்த சாயின் பிள்ளையான உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கான நல்லதை தேடி தேடி தரவே உன் சாயப்பா நான் உனக்காக இருக்கின்றேன். நல்ல விஷயங்கள் உன்னை நாடி வரும் சமயத்தில் நம்பிக்கையை இழக்காதே. என்றும் எப்பொழுதும் உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை வளமாக்கிவிடும். உன் எதிர்காலத்தில் நீ நிச்சயம் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாய். இந்த சாயின் வாக்கு மாறாது கண்மணி. எனவே நம்பிக்கையோடு இரு. நல்லது உன்னை நாடி வரும். உன் சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.